வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில் யாரை சந்திச்சு பேச போறோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஸோ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், அந்த கேள்வியை தான் நான் கேட்க போகிறேன். வருஷம் பிறக்க போகுது அப்படின்னாலே, என் ராசிக்கு எப்படி இருக்குது, என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும். வருஷ பிறப்பு அப்படின்னாலே காலையில் எழுந்தவுடனே நம்ம பார்க்குற முதல் விஷயம் ராசி பலன் எப்படி இருக்கு, காலண்டர்ல நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க, இன்பம் துன்பம் கவலை அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம். எல்லாரும் முன்னாடி எப்படின்னு தெரியல, இப்போ பார்த்தா எல்லாரும் ஜோதிடர்களையும் நம்ம ராசிக்கு எப்படி சொல்ல போறாங்க, நம்ம ராசிக்கு என்ன ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்போட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய மக்கள் கேட்டனால நம்ம ராசி பலனை பத்தி, அதாவது இந்த 2026ஆம் வருடம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன விஷயம் சிறப்பாக நடக்கும், எந்தெந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த கடவுளை அவங்க ரொம்ப கெட்டியமா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். 2026 நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புது வருஷங்கிற அதுல தமிழ் மாதத்துடைய வருஷங்கள் தான் ரொம்ப சிறப்பு. ஆன்மீக வழியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் சொல்லலாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. என்னமா முழுமையா எடுத்துக்கிட்டோம்னா அந்த புது பலன் அப்படிங்கிறது சித்திரை மாதத்துல இருந்து வரக்கூடியது. அதுல இதுதான் பஞ்சாங்க மாற்றம். எல்லா மாற்றங்களும் அதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப சூரியன் என்னவாக இருக்கிறார், கிரகங்கள் எந்த பதவி ஏற்குது. இப்ப செவ்வாய் சேனாதிபதி, சூரியன் ராஜா இப்படிலாம் சொல்றாங்களா. அப்போ அந்த பஞ்சாங்க மாற்றத்தின்படி இவங்க என்ன பதவி ஏற்கிறாங்கன்னு வச்சுதான் நம்மளுடைய அந்த வருடம் பூரா இப்படி இருக்குங்கிறது. ஸோ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். தினம்தோறும் பஞ்ச அங்கங்கள், திதி, கரணம், நட்சத்திரம், ராசி, கிரகங்கள் ஏதாவது சொல்லிட்டு வந்தா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தீரும். நம்மளுடைய கர்மாக்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குமா. இப்ப கோயிலுக்கு போக சொல்றாங்க அப்படின்னா அங்க சும்மா போக சொல்லல. அந்த கோயில் கடவுளை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, போய் மனதார வேண்டுறீங்களோ இல்லையா, அங்க கால் மிதிச்சா உங்க கர்மா கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வைப்ரேஷன், அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீலிங் உங்களுடைய பாதத்தின் வழியா வரும். இது எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் நிறைய பேர் கோயில் கோயிலா போறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சொல்றாங்க, நான் இவ்வளவு உழைக்கிறான், எனக்கு எதுவுமே கிடைக்கலாம், ஒண்ணுமே செய்யலாம், எல்லாம் கிடைக்குதுன்னு. அவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை அறியாம சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி குட் வைப், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல 24 மணி நேரம் பூஜை புனஸ்காரம் பண்ணுவோமா? இல்ல. தினம்தோறும் பூ வச்சு வழிபடுவோமா? கண்டிப்பா மாட்டோம். அத நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஆனா கோயில்ல அந்த 3 கால பூஜை இருக்கா? ஓகே. அந்த 3 கால பூஜையிலே சாமிக்கு அபிஷேகம். எப்படி அபிஷேகம் பண்றாங்க? ஏர்லி மார்னிங் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பு பால், பன்னீர், தண்ணீர், விபூதி, சந்தனம், இளநீர், அனைத்து விதமான ஒரு விசேஷங்கள் அங்க நடக்குது. அப்போ அந்த தினம்தோறும் அது ஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கு. அந்த பூமியில சும்மா கட்டியிருப்பாங்களா கோயில்ல? அச்சாரம் சொல்லிட்டு நல்ல ஒரு அஸ்திவாரத்தை அங்க போட்டிருப்பாங்க. அங்க ஐம்புலன்கள் இருக்கிற மாதிரி பஞ்சலோகம் ஃபுல்லாமே அங்க இருக்கும். கண்டிப்பா சும்மா கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சிலை எங்க இருக்கணுங்கிற ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டத்துல மைய புள்ளியில வச்சிருப்பாங்க. தமிழ் பஞ்சாங்கம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பஞ்சாங்கம், பஞ்ச அங்கங்கள், பஞ்சாங்கம், பஞ்சாங்கங்கள், பஞ்சாட்சரம். நம்ம சிவனுடைய வேத மந்திரமே ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிறதா. 5ங்கிறது. அதனாலதான் அங்க சூரியனை வச்சிருக்கு, அங்க குழந்தை, பூர்வீகம், புண்ணியம், ஸ்தானம் அனைத்தும் கொண்டு 5ல கொண்டு நம்மளுக்கு நிறுத்திருக்காங்க. ஒருத்தன் நல்லா மனசுக்குள்ள காதல் எண்ணம், அஃபெக்ஷன் வருதுன்னா அது 5 தான். கேட்டுக்கோங்க மக்களே. நீங்க நல்ல பூர்வீக சொத்தெல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னா அது 5ஆம் இடம். 5 தான். 5 தான். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைதுன்னா 7ஆம் இடம் இல்ல 5ஆம் இடம். நீங்க உடனே குழந்தை கிடைக்குதுன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். குந்தி தேவிக்கு ஸ்பாட்ல ஒரு குழந்தை வரம் கிடைச்சது. சூரியனுடைய பவர்ல அங்க சூரியனை வச்சிருக்காங்க. அதனாலதான் 5ஆம் இடம் சூரியனை 5ல வச்சு அந்த அனுகிரகம் இருந்தாதான் குழந்தைங்கிற குருவோடைய 9ஆம் இடம் வச்சிருக்காங்க. சூரியன் இல்லாம இந்த குழந்தை வராது. அப்ப புத்திர பாக்கியம் தான். இங்க பாக்கியத்தை கொண்டு 5ல வைக்கல. அப்ப புத்திர பாக்கியம் தானே சொல்றாங்க. 5க்கு அவ்வளவு பவர். அந்த 5 அங்கங்கள்
திதி, கரணம், நட்சத்திரம், ராசி இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜோதிடர் உண்மையா சொல்லணும்னா எல்லாரும் வந்து நீங்க தவறா நினைக்க வேண்டாம். ஒரு ஜோதிடர்கள் வந்து பஞ்சாங்கத்தை முழுமையா படிங்க. பஞ்சாங்கம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு விஷயம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சில பேத்துக்கெல்லாம் தெரியும். பஞ்சாங்கத்துல நேர காலத்தை எடுக்க தெரிஞ்சுக்கணும். இன்னத்த நாள் கோச்சாரத்தை எடுக்க தெரிஞ்சுக்கணும். இந்த டுடே வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல பார்க்குறோம் கோச்சாரம். ஆனா அது பஞ்சாங்கத்திலேயே அந்த வருஷம் பூரா டே பை டே அப்ப 364க்கு அந்த பஞ்சாங்கத்துல கோச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து 6 மணி 10 நிமிஷம் 6 மணி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஊருக்கு சூரிய உதயம் மாறும். அதன்படிதான் லக்னம் மாறும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க. எல்லாரும் வந்துட்டு கோவிலுக்கு போங்க, கோவிலுக்கு போங்க அப்படிங்கிறது சும்மா சொல்ல கிடையாது. அந்த கோவிலோட வைப்ரேஷனே அந்த கோவில்ல போய் நீ சாமியெல்லாம் கும்பிட வேணாம். அந்த கோவில்ல போய் மிதிச்சாலே போதும். அந்த கோவில்ல இருக்க வைப்ரேஷன் அதாவது கோவில் கட்டும்போது நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த கோவில்ல டெய்லி நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் சொன்னீங்க. ஃபுல் 3 அபிஷேகம். நேரமும் அபிஷேகம் நடக்குது. அப்போ வந்து அங்க ஒரு குட் வைப், ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறதுக்காக கோயிலுக்கு போணும். சூரிய அஸ்தமிக்கும் நேரமும் வந்து பூஜை பண்றாங்க ஆமா, இல்லையா? ஆமா. திரை போட்டு ம். சூரியன் வந்து பிரகாசமா இருந்து அஸ்தமனம் ஆக போகுது. அப்ப திரை போட்டுருவாங்க. திரை போட்டு திரும்பவும் வைப்ரேஷன் அதிகப்படுத்துவாங்க. அதே மாரி நம்ம இரவுன்னு சொல்லிட்டு நிலவொளி வரும் நேரத்தில் இப்படி இயற்கையோட ஒன்றி அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் கோயில்ல. நம்ம வேலைகள் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு நாள் நம்மளுக்கு முடியலன்னா செய்வோம். அப்ப கோவில் போறது அவ்ளோ சிறப்பு. கோயில்ல வந்து அந்த வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நம்மளை அறியாம கர்மாக்கள குறைச்சிட்டே வாங்க. டே பை டே ஒவ்வொரு கர்மாக்கள் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டு தான் வருது. அது வந்து இல்லன்னு யாராலயும் சொல்ல முடியாது. அத குறைக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கோயில். அப்ப வந்து தொடர்ந்து கோவிலுக்கு போனோம்னா, நம்மளோட கர்மாக்கள்லாம் குறையும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து ஆணித்தரமான ஒரு எல்லா உண்மை. ராசிக்காரர்களுக்கும் அப்படிதான். இதுல எல்லாருக்கும். ராசி கிடையாது. மனிதர்கள். ஓகே. பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அதுல இந்த ராசி, இந்த லக்னம், நட்சத்திரம் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. அப்ப எல்லாத்துக்கும் உணர்வுங்கிறது ஒண்ணு. இப்ப இந்த ராசிக்கு ஒரு கோயில் பலம் அப்டின்னா, எல்லா ராசிக்கும் பலம் இல்லையா? அப்படி கிடையாது. இப்ப நம்மளுக்கு தனிப்பட்ட பெயர் இருக்கு. அதுல வந்து அடிப்படையில நம்ம நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில். அங்க போனா ரெட்டிப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேசிக்ல தான் நம்ம அந்த மாரி ஒரு கோயிலும் தேர்ந்தெடுக்கிறோம். இத விட குலதெய்வம். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு அப்படியே வழி வழியா கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் என்னன்னா, நம்ம குடும்பத்த நம்ம எப்படி நம்ம அப்பா, அம்மா நம்மள பாதுகாக்குறாங்க. அதே சேம் பேசிக்ல தான் அந்த குலதெய்வம் நம்மள அப்படியே வழிகாட்டலா கொண்டு போகும். எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் தெய்வம். தெய்வம் என்ன சொல்லுது? "உன் குலதெய்வத்த நீ வணங்கிட்டு வா. அப்ப என்னோட அருள் ஈஸியா கிடைச்சிரும்" அப்படின்னு. அப்ப அந்த பேசிக்ல. அப்ப நம்ம புத்தாண்டு அப்படிங்கிறது எல்லா புத்தாண்டையும் நம்ம நல்லது. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முதல் நாள். இந்த முதல் நாள் வந்து ஒரு வருஷத்தை கடந்து இன்னொரு வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாள். அப்ப என்ன அப்படின்னா, அந்த வருஷம் பூரா இருக்கக்கூடிய நல்லது, கெட்டது நம்ம கடந்து வந்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து கரெக்ட் ஆவோம் அப்படின்னு மனதைரியம், உடல் தைரியம் எல்லாத்துலயும் நம்ம கொண்டு போகிறது தான் அந்த புத்தாண்டு. புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்ப இந்த ஆண்டுல வந்து 2026 நம்ம அது வந்து 2025 வந்து நம்மளுக்கு இறந்த காலமா போயிடுச்சு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிழல்காலம். இந்த நிழல்காலத்தை, எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகுறதுங்கிறது தான் சில ராசிகளுக்கு உண்டான அமைப்பு. ஓகே. அப்ப வந்து 2026ஆம் ஆண்டு வந்து இந்த ராசி, அந்த ராசிலாம் கிடையாது. எல்லாருமே கோவிலுக்கு போய் கடவுள வணங்குனா போதும். அதுதான் உண்மையான விஷயம். கோயிலுக்கு போற விஷயத்த ரெகுலர் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அதனால தான் மாசம் மாசம் குலதெய்வம். இப்ப திதிகள்லாம் வந்து இப்ப 30 நாள் 30 விஷயத்த வச்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா, அதுல ஏதா ஒண்லயாவது நம்ம செய்யணும். பிரதோஷத்த வழிபடு, சஷ்டிய வழிபடு, சதுர்த்தி, திரியோதசி இந்த மாரி திதிகளையாவது நீங்க வந்து ஏதாவது விஷயம் கொண்டு வரணும். இப்ப திருவோண விரதமெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு நட்சத்திரத்த வந்து தை மாசத்துல என்ன நட்சத்திர வலிமைன்னா பூசம். இப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் இருக்கு. அப்ப பூசம். அப்ப தைப்பூசம். 2026 எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல குறிப்பா மேச ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது? எந்தெந்த விஷயத்துல அவங்கள கவனமா இருக்கணும்? கொஞ்சம் கோவப்படாம இருக்கணும். அவங்க வந்து அவசர
படக்கூடாது. எந்த விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது. அப்ப இந்த 2026 அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்தை கடந்து போன தடவைலாம் அவசரப்பட்டு சில விஷயங்கள்ல வந்து பாதியில நின்னுருக்கும். அதெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் அவசரப்படாம, முன்கோபம் படாம ஒரு விஷயத்த செய்யும்போது, அவங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயங்கள் நடக்கும். அடுத்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். எப்பவுமே மேசத்துக்கு வந்து ஒரு விஷயங்கள் ஸ்பீடா போகும். ஆனா ஒரு கட்டத்துல டவுன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுலருந்து திரும்பி மறுபடியும் வந்து அத ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைன்னு என்னதான் சொல்லுவாங்க. வந்துட்டு எவ்வளோ அடி வாங்குனாலும் திருப்பி எழுந்து ஓடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த இடத்துக்கு கண்டிப்பா. வந்துருவாங்க. தொழில் முன்னேற்றம் இருக்கும். வண்டி, வாகனம், வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். இன் எதிரே அவசர முடிவு எடுக்காம நிதானமா செயல்பட்டா ரொம்ப அற்புதமா அவங்களுக்கு இந்த வருஷம் நல்லாருக்கும். எப்பவுமே ஒரு முழு பலன் சொல்லணும், முழு வருடத்துடைய பலன் சொல்லணும்னா, ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எல்லா ராசியினருக்குமே, ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அத திரும்ப வந்து ஃப்ரெஷ் ஆக்கிக்கணும். ஓ! இது சிறப்பு. வந்து அவங்களுடைய வாழ்க்கையில செய்முறையா வச்சுக்கணும். அப்ப 3, 3ங்கும்போது ஒரு 4 தடவையாவது அவங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு போணும். அதிக தூரம் இப்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எங்கனால அப்படி போக முடியாது அப்படிங்கிறவங்க, அந்த குலதெய்வத்தை நினைத்து ஒரு 9 நாள் ஒரு பிள்ளையாரா பிடிச்சு குலதெய்வமா நினைக்கணும். 9 நாளுமே பிள்ளையார் பிள்ளையார வைக்கணுமா? பிடிக்கணும். அந்த சரி, ஓகே. 9 பிள்ளையார ஒண்ணா கரைச்சு, அவங்களுக்கு அது ஏதாச்சும் வீட்டுக்கு சுத்தி தெளிக்கிறது, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து உபயோகப்படுத்துறது. இப்படி வைக்கும்போது அந்த 3 மாசத்துடைய பிரச்சனைகள் இதுல இருந்து தீர்ந்துரும். ஓ! அவ்ளோ அப்ப பவர். கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டு வரணும். இது வந்து அந்த குடும்பத்த அந்த வருடம் பூரா அவங்கள கரெக்ட் பண்ணி கொண்டு போகும். மேசராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா 3 இருக்கணும். மாசத்துக்கு ஒரு தடவ குலதெய்வத்த போய் இது வழிபட்டுட்டு வரும். மேச ராசி இல்ல. 3 மாசத்துக்கு ஒரு முறை பண்றது எல்லா எல்லா ராசியினருக்கும். ராசியும் பண்ணணும். எல்லாத்துக்கும் இது ஒரு பொதுவான விஷயங்கள். அதுல மேச ராசிக்கு நல்ல ஒரு பலம் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஒரு நட்சத்திர வலிமையா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப தை மாசத்துல பூசம், ஆவணி மாசத்துல அவிட்டம், சித்திரையில வந்து பௌர்ணமி, திதி, ராமநவமி இந்த மாரி ஒவ்வொரு திதியும் வந்து எல்லா திதியும் விசேஷம். அதுல பர்ட்டிகுலரா குடுத்திருப்பான். அதையெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம, அந்த நாட்கள ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. அப்ப மேசம் அப்படின்னா என்ன? முதன்மைன்னு அர்த்தம். நீங்க ஒரு முதன்மையா நின்னு யாராவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க. ஸோ அது இந்த தானம் பண்ணணும். 12 மாசத்துக்கு ஒரு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ எந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? இப்ப நெறைய கவனமா பேர் நெறைய விஷயம் பண்ணலான்னு இருந்திருப்பாங்க. ஆ ஏனோ தானோன்னு பண்ணி அதுல லாஸ் ஆயிருக்கும். நெறைய இழப்புகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து 2025ல பார்த்திருப்பாங்க. இந்த 2026ல மேச ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். எத பண்ணாலும் பார்த்து பண்ணணும் அப்டின்னா, என்ன விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா வீடு இருக்கணும்? கட்டுறதும், வண்டி வாங்குறதுலயும். ஓ! கவனமா இருக்கணும். மெயின் விஷயமா அத பார்க்கணும். வீடு கட்டுறதும் அவசரப்பட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. அதிக லோன் வாங்கக்கூடாது. போனா கிடைச்சிரும். ஆனா அத கட்ட முடியாது. அதே மாரி நம்மளோட வண்டி வாகனம் இன்ஜின் ப்ராப்ளமா இருக்கும். பழைய வண்டிகள் வாங்காம இருக்கிறது ரொம்ப விசேஷம். அவங்க வந்து என்ன மாரி ஒரு வருஷத்துல அந்த 2026ல ஆ திருச்சி மலைக்கோட்டை இருக்கு இல்லையா? ஒரு முறை போயிட்டு வந்தா அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும். ஓ! திருச்சி மலைக்கோட்டை. மலைக்கோட்டையில ஓகே, ஒரு தடவையாவது போயிட்டு வர சொல்லுங்க. ஓகே. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கிறது அவங்களுடைய கண்கூட உணரலாம். ஓகே. மேசராசிக்காரர்கள் இந்த 2026 என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்? எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்? கண்டிப்பா செவ்வாய் கிரகத்த ஆதிக்கம் பண்ண வைக்கும். அது செவ்வாயோடைய அமைப்பு. அதே மாதிரி அந்த திருச்சி மலைக்கோட்டைக்கு போயிட்டு வரும்போது இன்னும் சக்தி அதிகரிக்கும். ஒரு வீடு கட்டுறது பாதியில நின்னாலும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு மாதத்திலயும் ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்றது, அவங்க நட்சத்திரமும் அடுத்த நட்சத்திரத்தையும் அதிகப்படுத்துங்க. இப்போ இவங்க வந்து மேச இப்போ வந்து அவங்க சுவாதி நட்சத்திரம்னா ராகு. அப்ப ராகுவோடைய அடுத்த நட்சத்திரத்துல என்ன? இப்படி அடுத்தடுத்த நட்சத்திரத்தையும், அவங்க நட்சத்திரத்தையும் ஒரு அர்ச்சனை பண்ணி, கோயிலுக்கு போறதெல்லாம் பண்ணும்போது, தனம் என்னைக்கும் அவங்க கூடயே இருக்கும். தனத்த வந்து ஆக்டிவேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. பின்தொடர வைக்கிறது. ஓகே. பணவரவு. பணவரவு. பணவரவு நல்லா இருக்கும் நல்லா அப்படின்னு இருக்கும். சொல்லிறீங்க. சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதுல வந்து குரு இருக்காரு. இப்ப நம்ம வந்து இந்த ஒரு வருஷம் தான் வந்து போன அந்த 2025ல ராகு, கேது மாற்றம், சனி மாற்றம், குரு மாற்றம் எல்லாமே கிரகங்கள் நடந்துருச்சு. ஒரு 5 மாசத்திலேயே அனைத்து கிரகங்களும். அதுல குரு வந்து முன்ன, பின்ன அப்படி அப்படியே ஒரு சுத்து சுத்திட்டாரு. ஒரு கலவர இப்ப பூமின்னே ரிஷபத்துல சொல்லலாம். இருந்து மிதுனத்துக்கு வந்தாரு. மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு கடகத்துக்கு வந்தாரு. போனாரு. இப்ப கடகத்துல இருந்து திரும்ப மிதுனத்துக்கு போவாரு. மறுபடியும் மிதுனத்துல இருந்து
கடகத்துக்கு ஜூன்ல வருவார். அப்போ குரு வந்து ஒரு 5 சர்க்குலேஷன் இங்க வந்ததுனால எல்லாத்துக்கும் பவர் கிடைச்சிருச்சு. சூப்பர் பவர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த குரு பேச்சுல இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அவர் பவர எல்லா கிரகத்துக்கும் குடுத்துட்டாரு. சோ இந்த தடவ சூப்பரா இருக்கும். சூப்பர் சொல்றத பவர், கேட்டாலே சூப்பர் பவர்ன்னு சொல்லலாம். ஓகே. இந்த இந்த வருடம் 2026 வந்து சூப்பர் பவர் மாதமா அப்படின்னு சூப்பர் பவர் சொல்லலாம். வருஷம்னே சொல்லலாம். சோ எல்லா ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா. நல்லா இருக்கும். உபயத்துல இருந்தாரு, சரத்துல இருந்தாரு. அடுத்ததுல வந்து நீர் ராசிக்கு இங்க கொண்டு வந்து சரம் கொண்டு வந்து வச்சிருக்காரு. அப்ப என்ன அப்டின்னா, நீர் சம்பந்தப்பட்ட தொழில். நீரால இப்ப வாட்டர் கேன் சேல் பண்றது, ஹோட்டல் வைக்கிறது, அ எ பண்ணை தொழில்லாம் செய்வாங்கல்ல, இளநீர் இந்த மாரி நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். கட்டட பொருட்கள் விக்கிறாங்க இல்லையா? ஆமா. செங்கல், இரும்பு, ஜல்லி. செங்கல் அது கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வர மாதிரி இருக்கும். விலை கம்மியாயிடும். கம்மியாகும். இந்த வருடங்கள் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் அதிகமா இருக்கும். அவங்க நெனச்சு ஏன்னா அந்த மாற்றங்கள் போன வருஷம் அதிகப்படியா இருந்தது. இப்போ வந்து கட்டட தொழிலுடைய மாற்றங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். வண்டி வாகனங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவுபடுத்திட்டு இருக்காங்க. இன்னமும் குறையும். அப்ப வண்டி வாங்கல் இன்னமும் அதிகப்படியாக நம்மளுடைய மக்கள் வாங்க மக்கள் போறாங்க. வாங்குவாங்க. அதுல ஆல்ரெடி டிராபிக்ல நிக்கிறோம். டிராபிக் இன்னும் ஷுர். டிராபிக்கில் அப்ப நிப்போம். என்ன அப்டின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணாம இருக்கிறத வச்சு பண்ணும்போது விபத்துகளை தடுக்கலாம் அப்படின்னு. பொதுவா எல்லாம் நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் காலையில எந்திரிச்சு ஒரு எலுமிச்சம்பழத்துல கையில எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அது உங்கள சேஃபா கொண்டு வந்து வைக்கும். இந்த விவேக் சொன்ன மாரி ஒரு எலுமிச்சம்பழம் வந்து எங்களை காப்பாத்துமானா, கண்டிப்பா காப்பாத்தும். ஏன்னா, அந்த ஒரு எலுமிச்சம்பழ கனி உங்களுடைய பிரபஞ்ச சக்தியவே மாத்தும். ராஜகனி. ராஜகனிய கையில அதுவும் மேச ராசிக்காரர்கள் ராஜகனிய கையில எடுத்துட்டு போயிட்டு வந்தா, உங்கள அந்த வந்துட்டு நாள் ஃபுல்லா உங்களுக்கு நல்லா இருக்கும். சேஃபா இருக்கும். சோ மேச ராசிக்காரர்கள் 2026ஆம் வருடம் எந்த கடவுள ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கணும்? சுப்பிரமணியர், முருகா, கார்த்திகேயை எல்லாமே. அதுல வந்து முருகன ஒரு ஏதாவது ஒரு பேர்ல நம்ம நெறைய பேர் சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒரு பேர்ல ஒரு 11 முறை சொல்லிட்டு போங்க. இப்ப முருகா அப்டி சொன்னா, முருகா, 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 கார்த்திகேயா, முருகா முருகா, முருகா, முருகன் 11 11 முறை. தடவ ஏன்னா, சொல்லணும். அதுக்கு ஆணித்தரமான வேருக்குடையவர் அவருதான். அப்போ ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, ஏதாவது ஒரு 4 பேத்த வேலை வாங்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சரிவர நடக்கும். போன அந்த ஃபுல் டே நல்லா இருக்கும். ஓகே. சோ முருகா, முருகான்னு 11 தடவ சொன்னா போதும். எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கும். கண்டிப்பா. நான் மலைக்கோட்டைக்கும் போக சொல்லியிருக்கேன். அது போகும்போது அது அதிர்ஷ்டமா இருக்கும். சிறப்பு. சோ தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாம்மா. தொடர்ந்து பேசலாம். நன்றி.